சென்னையில் அசோக் நகர் பெண்கள் அரசு பள்ளியில் மோட்டிவேஷனல் ஸ்பீச் என்ற பெயரில் சொற்பொழிவு நடத்தியதாக கூறப்படும் விவகாரத்தில் பள்ளியின் தலைமை ஆசிரியரிடம் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் நேரில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம். விவரங்கள் என்ன? சென்னை அசோக் நகரில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மோட்டிவேஷனல் ஸ்பீச் என ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு என்பவர் மூலமாக மாணவிகளுக்கு தவறான கருத்துக்களை வழங்கியதாக சமூக வலைதளங்களில் சர்ச்சை ஏற்பட்டது. இந்நிலையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பள்ளி மாணவர்களிடம் அதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெறாது என்கின்றது உறுதியளிக்கும் வகையிலும் பகுத்தறிவை பயன்படுத்த வேண்டும் என்கின்ற வகையிலும் அவருடைய அந்த நிகழ்ச்சி முடிவுக்கு பிறகாக பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் தற்போது அந்த பள்ளியில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக துறை சார்ந்த கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. நேரடியாக மாவட்ட கல்வி அதிகாரியின் மூலமாக விசாரணை நடத்தப்படும் என தெரிவித்திருந்த நிலையில் தற்போது பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் நேரடியாக இந்த பள்ளிக்கு வந்திருக்கிறார். அங்கு இருக்கக்கூடிய பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியரிடம் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு நடந்தது குறித்து விளக்கம் கேட்டிருக்கிறார். மகாவிஷ்ணுவினுடைய அந்த சொற்பொழிவு நிகழ்வு என்பது எந்த மாதிரியான நிகழ்வாக இருக்கும் என்பது குறித்து இதற்கு முன்னது குறிப்பிட்டு காட்டப்பட்டு அனுமதி பெறப்பட்டிருக்கிறதா என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவரை பரிந்துரை செய்தது யார், இது போன்ற சில பள்ளிகளில் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது, அந்த பள்ளிகளுக்கும் இந்த பள்ளியில் இருந்து யாரேனும் பரிந்துரை செய்தார்களா என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேசும்போது கண்டிப்பாக பள்ளியினுடைய நிர்வாகத்தின் சார்ந்தே அவர்கள் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் தற்போது பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் இங்கு நேரடியாக விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார். மேலும் சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய அரசு மாதிரி பள்ளியிலும் இதே நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. அந்த பள்ளியில் தான் பார்வையற்ற தமிழ் ஆசிரியர் ஒருவருக்கும் இந்த சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணுக்கும் இடையேயான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பள்ளியிலும் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் தலைமையிலான குழு அங்கு ஆய்வு செய்வார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன்.